சி இந்தியாவில் இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு ஹேபிட் இருக்குங்க, ஒரு பழக்கம் இருக்கு. எந்த கூட்டத்துக்கு போனாலும், எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு பாயிண்ட் சொல்லும். நம்ம கண்ட்ரியோட ஃபியூச்சர் யார் கையில இருக்குன்னா யங்ஸ்டர்ஸ் கையில இருக்கு. யங் பீப்புள் ஆர் தி இந்தியாஸ் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். நீங்க தான் இந்த கண்ட்ரியோட ஹோப். பாயிண்ட் புரியுதுல? இந்த ஸ்லோகனை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த ஸ்லோகனை சொல்லாத கட்சியே கிடையாது. நம்ம சின்ன வயசுல சொல்லிட்டே இருப்பாங்க. 15 வயசுல கேள்விப்பட்டிருப்போம், 20 வயசு, 25 வயசு, 28 வயசு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்லோகனை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர என்ன தரல. இந்தியாவோட ஃபியூச்சர் டிசைட் பண்ற இடத்துக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு பவர் தரல. எந்த கட்சி யங்ஸ்டர்ஸ் தான் இந்தியாவோட ஃபியூச்சர் சொன்னாங்களோ அந்த கட்சி தன்னோட பார்ட்டி டிக்கெட்ல, எலெக்ஷன் டிக்கெட்ல யங்ஸ்டர்ஸ்க்கு சீட்டு தரல. பார்ட்டியோட முக்கியமான பாலிசி மேக்கிங்ல அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சீட்டு தரல. கரெக்டா? அப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தோணும்? நான் தான் ஃபியூச்சர்னா எந்த கட்சிகளும் என்ன ஏன் மதிக்க மாட்டேங்குது, என்ன சர்வெண்டா வச்சிருக்கே தவிர ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு ஏன் கூட மாட்டேங்குது. இந்த கோர் கான்ஃபிளிக்ட் புரியுதா? எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லல, நீங்க தான் இந்தியாவோட பிரசன்ட்னு சொல்லல, நீங்க தான் இந்தியாவோட ஃபியூச்சர்னு சொல்றாங்க. அப்ப எப்பெல்லாம் ஃபியூச்சர் பயன்படுத்துறாங்களோ இப்போ உங்களுக்கு பவர் கிடையாது, பிரசன்ட்ல உங்களுக்கு பவர் கிடையாது, ஃபியூச்சர்ல தான் உங்களுக்கு பவர். ஸோ உங்களோட பவர் போஸ்ட்பான் செய்யப்படும். அந்த லாங்குவேஜ்க்குள்ள இருக்கிற அந்த ஹிடன் ஃபங்க்ஷன் புரியுதுல, அதை யாரும் புரிஞ்சுக்கிறாங்க? யங்ஸ்டர்ஸ் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரியாலிட்டி புரிஞ்சு போச்சு. எந்த கட்சியில ஜாயின் பண்ணாலும் அந்த கட்சி என்ன பண்ணுது? யங்ஸ்டர்ஸை ஸ்டேஜுக்கு கீழே நிற்க வைக்குது. மோஸ்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்டேஜிங் தர மாட்டேங்கிறாங்க. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணாலும் நம்மள ஸ்டேஜுக்கு கீழே தான் நிற்கிறாங்களே தவிர, க்ரௌடாக நிற்கிறாங்களே தவிர யாருமே நமக்கு ஸ்டேஜ் தர மாட்டேங்கிறாங்க. இந்த ரியாலிட்டி புரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த யங்ஸ்டர் என்ன பண்றாரு? எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட இருந்தும் தள்ளி வந்துடுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது? இந்த யங்ஸ்டர் இஸ் பிகமிங் லெஸ் பொலிட்டிக்கல் கிடையாது, ஹி இஸ் டிஃப்ரெண்ட்லி பொலிட்டிக்கல். அந்த பழைய பொலிட்டிக்கல் பார்ட்டி கல்ச்சர் பிடிக்காம அந்த பாலிட்டிக்ஸ்லும் தள்ளி வந்து இன்னும் ஒரு பொலிட்டிக்கல் பீயிங்கா மாற ஆரம்பிக்கிறாங்க. வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல்? தன்னை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்க்ளூட் பண்ணலையோ அந்த பழைய பொலிட்டிக்கல் லாங்குவேஜை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஸ்டைலில் மீம் பேஜை ஃபாலோ பண்றாங்க, ரீல்ஸை வாட்ச் பண்றாங்க. ஒரு மினிஸ்டர் பேசுறதுக்கும் அவரோட ஆக்ஷனுக்கும் நடுவில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை வீடியோவா உருவாக்கி ஜோக்கா மாத்தி ஷேர் பண்றாங்க. கோர் பாயிண்ட் புரியுதுல? ஒரு எதிர்கட்சி பண்ண வேண்டிய வேலையை ஒரு யங்ஸ்டர் ஒரு மீம்ல சிம்பிளா பண்ணிடுறாரு. ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு எதிர்கட்சி தலைவர் 1 hour பேசுற லெக்சரை ஜஸ்ட் ஒரு 30 seconds ரீல்ஸ் வழியா மினிஸ்டர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணி காமெடியா மாத்தி ஷேர் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸை உருவாக்குறாங்க. ஸோ திஸ் யங்ஸ்டர் இஸ் நாட் லெஸ் பொலிட்டிக்கல், தே ஆர் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல். அப்ப இது யாருக்கு புரியல? ஓல்டு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் பொலிட்டிஷியன்ஸ்க்கு புரியல. பொலிட்டிஷியன்ஸ் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? இந்த எல்லா யங்ஸ்டர்ஸும் ஃபோன்ல ரீல்ஸ் பார்க்குறாங்க, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஸ்பெண்ட் பண்ண எல்லா ஹவர்ஸும், எல்லா அக்கௌண்ட்டும், எல்லா ஷேரிங் யாரை எதிர்த்து ஒரு கட்டத்தில் பிக் ஆகி சேம் பொலிட்டிஷியன். இவங்க ஒரு சில ரீல்ஸ் பார்க்க ஃபியூச்சரில் இவங்க பவர் குறைய போகுதுன்றது உங்களுக்கு தெரியாமலே அஃபெக்ட் ஆகுது. ஓல்டு ஸ்டேஜ், ஓல்டு டிபேட், ஓல்டு லாங்குவேஜ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்டாக? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? தமிழ்நாடு சொல்லலாமா? எஸ், யங் பீப்புள் டிவிக்கே சுற்றி கேதர் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஒன் மேஜர் ரோல் ஆக்டர் விஜய் பிளஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பீக்ஸ் டைரக்ட்லி டு தி யங்ஸ்டர்ஸ். உன்னோட ஃபுல் ஸ்பீச்சும் இந்த கட்சியோட ஃபுல் கான்வர்சேஷனும் ஒன்லி வித் யங்ஸ்டர்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸ் எந்த லாங்குவேஜ் ரெகனைஸ் பண்ணுவாங்களோ அந்த லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணுது. இது ஒன் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப். அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த கட்சியில அசசிபிலிட்டி இருக்கோ, எந்த கட்சி கூட கான்வர்சேஷன் பண்ண முடியுதோ, எந்த கட்சி கூட ரீச்சபிலிட்டி இருக்கோ அந்த கட்சியில இந்த ஃபுல் ஜென்ரேஷனும் மொபிலைஸ் ஆகுறாங்க. ஒரு பாயிண்ட் புரியுதுல? பிரசன்ட் பாலிடிக்ஸ்ல நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், நம்ம வாய்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க, பாலிடிக்ஸ்ல நம்மளால சர்வ் பண்ண முடியும். இந்த எல்லா இமேஜும் இந்த பார்ட்டி கிடைக்க ஆரம்பிக்குது. தேர்ஃபோர் யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி டிவிகே. ஸோ எந்த யங்ஸ்டர்ஸ் க்ரௌட்ல இருந்தாங்களோ, விசில் வச்சுட்டு இருந்தாங்களோ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சீட்டு கிடைக்குது, பவர்ல உட்காடுறாங்க. அதை மற்ற யங்ஸ்டர்ஸும் பார்க்குறாங்க, இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஸோ சப்போர்ட் இன்னும் அதிகமாகுது. ஸோ ஓகே இல்லை, கிளியர்ல? ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், வாட் இஸ் பீயிங் பொலிட்டிக்கல்? ஒரு ஸ்டேஜ்ல பேசுறது தான் பொலிட்டிக்கல் கிடையாது. இந்த காலத்துல ஈவன் ஏ காமெடி ரீல் ஆல்சோ தி பொலிட்டிக்கல். ஒரே ஒரு ஜோக் கேன் ரிவர்ஸ் தி ஹைப்போக்ரசி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்பீச் வந்து மக்களுக்கு ரீச் ஆகிறத விட ஒரு குட்டி ஜோக், பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி ஈஸியாக மக்களை ரீச் பண்ண வச்சிருது, அவேர்னஸை உருவாக்குது. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி பேப்பரில் வரும், மக்களுக்கு ரீச் ஆகும். பட் இப்போல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி பேப்பரை விட, பார்ட்டி ஸ்பீச்சை விட மக்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடுது. வாட் இஸ் ரீசன்? பொலிட்டிக்கலோட லாங்குவேஜ் மாறி இருக்கு. காமெடியா, ரீல்ஸா, மீம்ஸா, எந்த லாங்குவேஜ் மக்களுக்கு சீக்கிரம் ரீச் ஆகுமோ அந்த லாங்குவேஜில் பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி மாறி இருக்கு. அப்போ அந்த லாங்குவேஜ்குள்ளே எந்த பார்ட்டி வருதோ அந்த பார்ட்டிக்கு மொபிலைசேஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? யங்ஸ்டர்ஸ் நமக்கு ஃபியூச்சரில் பவர் தருவாங்கன்னு வெயிட் பண்ணாமல் தனக்கான நியூ பொலிட்டிக்கல் லாங்குவேஜை அவங்களே உருவாக்குறாங்க. நியூ வே ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன் பாலிடிக்ஸ். ஸோ கிளியர்ல? ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? 2 பாயிண்ட் தான். யங்ஸ்டர்ஸ்க்கு ஓல்டு பொலிட்டிக்கல் கல்ச்சர் மேல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாயிடுச்சு. அதோட ரிசல்ட் தான் நியூ பொலிட்டிக்கல் லாங்குவேஜ், ரீல்ஸ், மீம்ஸ், ஆன்லைன் கம்யூனிட்டிஸ், நியூ பப்ளிக் ஃபிகர்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்னொருத்தவங்க ஸ்டேஜ்ல போய் பேச தேவையில்லை, நமக்கான ஸ்டேஜ் நம்ம உருவாக்கலாம். பட் இந்த நியூ விஷயத்தை பார்த்து யார் பைபிள்ல? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பைபிள்ல.
until this meme becomes the movement. ஆன்லைன்ல இருக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த மீம் ரோடு சைடு மூவ்மெண்ட்டாக வரும்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதிர்பார்க்கல. வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு பப்ளிக் குரூப் ஒரு பப்ளிக் ஸ்கொயரில் மீட்டிங் போடுன்றதை எதிர்பார்க்கல. அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜனவரி 2017 மெரினா பீச் ப்ரொட்டஸ்ட், சென்னை ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டை எல்லா ரிசர்ச்சரும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் இருக்குல்ல, இந்த ப்ரொட்டஸ்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டாக இருக்கு. வழக்கமாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணுமோ அந்த லாங்குவேஜ்ல அந்த ஸ்ட்ரக்சர்ல இல்ல. லீடர்ஸ் யாருமே கிடையாது. ஆன்லைன்ல பேசுறாங்க, ஒவ்வொருத்தரும் உள்ள வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க. மெரினா பீச் ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப அந்த ப்ரொட்டஸ்ட்ல எந்த முடிவையும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்ட்ரோல் பண்ணல. யோசிக்க முடியல. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கிரௌட் உள்ள வராங்க, அவங்களே ஆர்கனைஸ் ஆகிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபுட் உள்ள வருது, வாட்டர் வருது, வாலண்டரிஸ் தானே உருவாக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் தி கோர் பாயிண்ட்? மக்கள் மொபிலைஸ் ஆகிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தேவையே கிடையாதுன்றத ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண ப்ரொட்டஸ்ட். ஸோ யூத் லெட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், தனக்கான ஆர்கனைசேஷனை யூத்தே உருவாக்குறாங்க. ஃபோன் வழியா, சிம்பிளி ஒரு ஃபோன் வழியா கலெக்டிவ் ஆர்கனைசேஷன் உருவாக்குது. ஸோ யாருடைய பர்மிஷன் தேவையில்லை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பர்மிஷன் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படல. ஸோ ஜல்லிக்கட்டு இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். என்ன ரீசன்? இட் இஸ் ஃபார் கல்ச்சுரல் டிமாண்ட், கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் டிமாண்ட். சிமிலர்லி நம்ம எதை பார்க்கலாம்? யங்ஸ்டர்ஸ் உருவாக்கணும் இன்னொரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜோட ப்ராடக்ட் மூவ்மெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் எதை பார்க்கலாம்? ஸ்ரீலங்கா பார்க்கலாம்ல, அரகல்யா மூவ்மெண்ட். ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் அரகல்யா? தி ஸ்ட்ரகிள். ஸோ இந்த மூவ்மெண்ட் என்ன தெரிய வருது? கல்ச்சுரல் டிமாண்ட் மட்டும் கிடையாது. ஒரு கண்ட்ரியில் ஒரு எக்கனாமிக் இன்செக்யூரிட்டி இருக்கு, பணம் கம்மியா இருக்கு, ஃபியூல் விலை அதிகமாயிடுச்சு, மெடிசன் இல்லை அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் போராட்டம் பண்ணுவாங்க. சி டிஃபரன்ஸ் புரியுதா? ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் ஃபார் கல்ச்சுரல் டிமாண்ட், பொலிட்டிக்கல் டிமாண்ட். ஸ்ரீலங்கா ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் தி எக்கனாமிக் இன்செக்யூரிட்டி. யங்ஸ்டர் என்ன ஃபீல் பண்றாங்க? தன்னோட டெய்லி லைஃப் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு சின்ன பாலிசி இஷ்யூ கிடையாது. ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல ஒரு பாலிசி மாற்ற சொன்னோம். இப்போ அதே யங்ஸ்டர்ஸ் இன்னொரு ஊர்ல ஒரு ஃபுல் சிஸ்டம் தப்பா இருக்கும் போது வெளியே வராங்க. எக்கனாமிக் இன்செக்யூரிட்டி, டெய்லி லைஃப்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, டைனாஸ்டி பாலிடிக்ஸ், ஒரே ஒரு ஃபேமிலி பவர் ஹோல்டு பண்ணுது, ஆயில் விலை அதிகமாயிடுச்சு, மெடிசன் விலை அதிகமாயிடுச்சு. இது யார் காரணம்? பவர். ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். சேம் டிஜிட்டலி connected youth. மெரினா ப்ரொட்டஸ்ட்ல பார்த்த சேம் பேட்டர்ன். digitally connected youth shared their frustration, self-organized and came to the public space, physically occupied the public space. That created the pressure on political institutions. வாட்ஸ்அப்ல போட்ட ஒரு மெசேஜ் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மேல ப்ரெஷர் உருவாக்குது. ஸோ ஓகேல, சேம் டிஎன்ஏ, சேம் பேட்டர்ன். மெரினா ப்ரொட்டஸ்ட், ஸ்ரீலங்கா ப்ரொட்டஸ்ட், நேபாள் ப்ரொட்டஸ்ட். அதானே பார்த்தோம். நேபாள் அதனை பார்த்தோம். நேபாள் ப்ரொட்டஸ்ட் சேம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ, கவர்னன்ஸ் ஃபெயிலியர், லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஓகேல, ஸோ ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட், ஸ்ரீலங்கா ப்ரொட்டஸ்ட், நேபாள் ப்ரொட்டஸ்ட், இந்த 3 ப்ரொட்டஸ்ட்லையும் ஒரு சேம் பேட்டர்ன் தெரியுதுல. கலெக்டிவ் மொபிலைசேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அகேன்ஸ்ட் தி இன்ஸ்டிடியூஷனா, அகேன்ஸ்ட் தி ஓல்டு இன்ஸ்டிடியூஷன், ஓல்டு பொலிட்டிக்கல் கல்ச்சர். கரெக்டா? அப்போ இந்த பேட்டர்னை பார்க்கும்போது சில பேருக்கு என்ன ஃபீல் ஆகலாம்? யங்ஸ்டர்ஸ்னாலே அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பிடிக்கல, பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ண பிடிக்கல, பாலிடிக்ஸை வெறுக்கிறாங்க, அதோட ஹேட்டர்னஸ் தான் ப்ரொட்டஸ்ட்னு சொல்லலாம்ல. அப்படி கிடையாது. பாயிண்ட் புரியுதா? யங்ஸ்டர்ஸ் மொபிலைஸ் ஆனாலே, ப்ரொட்டஸ்ட் பண்ணாலே என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்டேட் எதிர்த்து, கவர்மெண்ட் எதிர்த்து, இன்ஸ்டியூஷன் எதிர்த்து என்ன பண்ணுறாங்க? இன்ஸ்டியூஷனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களே. பட் அப்படி கிடையாது. அதே யங்ஸ்டர்ஸ் அதே இன்ஸ்டியூஷனை ஸ்ட்ராங்கும் பண்ணுவாங்க. இந்த ஜல்லிக்கட்டு, ஸ்ரீலங்கா, நேபாள், இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண சேம் யங்ஸ்டர்ஸ் அவங்களோட சேம் ஐடியா தான் எக்ஸப்ஷனலாக எங்கே பார்க்கலாம்? 1 செகண்ட் தமிழ்நாட்டில் டிவிக்கோட ரைஸை பார்க்கலாம். ஸோ டிவிக்கில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மேலே பார்த்தோம்ல, சேம் ப்ரொட்டஸ்ட், அந்த ப்ரொட்டஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண யங்ஸ்டர்ஸ் தான். ஓல்டு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் பிடிக்காம தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்டி வந்துச்சுன்னா அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ராங் பண்றாங்க, ஓட்டு போட போறாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த ப்ரொட்டஸ்ட் எல்லாத்துலயுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இன்ஸ்டிடியூஷனை, ஸ்டேட்டை பிரேக் பண்றாங்க. பட் அதே யங்ஸ்டர்ஸ் ஒரு கட்சியில ஜாயின் பண்ணி அதிகமாக ஓட்டு போட்டு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணி இருக்கிற இன்ஸ்டிடியூஷனை பிரேக்கும் பண்ணுவாங்க, அதே டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ராங்கும் பண்ணுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிவிக்கோட ரைஸ். பாயிண்ட் புரியல? சிஸ்டத்துக்கு வெளியும் ஒர்க் பண்றாங்க, சிஸ்டத்துக்குள்ளேயும் ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க. ஒரு யங்ஸ்டர் நினைச்சா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆன்டி டெமோக்ராட்டிக்காவும் இருக்க முடியும், ப்ரொட்டஸ்ட் பண்ணி பிரேக்கும் பண்ண முடியும், ப்ரோ டெமோக்ராட்டிக்காவும் வேலை செய்ய முடியும். ஸோ கிளியர்ல? ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? எல்லா அரசியல் கட்சிக்கும் அவங்க முன்னாடி இருக்கிறது 2 வழி தான். 2 வழியில ஏதாவது ஒரு வழியை எல்லா அரசியல் கட்சியும் சூஸ் பண்ணி ஆகணும். ஒன்று வழக்கம் போல இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு பவர் தராம ஏமாத்துறது. இந்த அரசியல் கட்சிக்கு பழக்கப்பட்ட ரோடு. நீங்க தான் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க, பட் கட்சியில எந்த பெரிய இடத்துலையும் வைக்க மாட்டாங்க. அப்போ வழக்கமான ரோட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போறது என்ன? எல்லா யங்ஸ்டர்ஸும் மொபிலைஸ் ஆவாங்க, ஒரு அவுட் ரீச் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவில் கேம்பெயின் பண்ணுவாங்க. லிங்க் பண்ண முடியல. ஸோ யங்ஸ்டர்ஸோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதோட ப்ராடக்ட் தான் மெரினா பீச் ப்ரொட்டஸ்ட், அரகாலியா பார்த்தோம்ல, நேபாள் பார்த்தோமா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மேல யங்ஸ்டர்ஸ்க்கு மதிப்பு குறைஞ்சிரும். இன்ஸ்டிடியூஷனல் டிஸ்ட்ரஸ்ட். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பிரேக் பண்றதுக்கு யங்ஸ்டர்ஸ் மொபிலைஸ் ஆவாங்க. அதோட ஃபைனல் கன்க்ளூஷனா உங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியே காணாம போயிடும்.
இது ஒரு வழி. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ரோடு, யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியில முக்கியமான இடத்துல வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் கொடுங்க. பவரை ஷேர் பண்ணுங்க. டெசிஷன் மேக்கிங்ல அவங்கள இன்க்ளூட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? அதே ஃப்ரஸ்ட்ரேட்டட் யங்ஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனை பிரேக் பண்ண யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்டும் போலிங் பூத்தும் ரெண்டுமே ஒன்று தான். அவங்கள மதிச்சிங்கன்னா டெமோக்ராட்டிக் ப்ராசஸை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அவங்கள அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணி இன்ஸ்டிடியூஷனை காலி பண்ண முடியும். ஸோ கோர் பாயிண்ட் புரியுதுல? இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு இந்த ரெண்டு லாங்குவேஜும் பேச முடியும். ப்ரொட்டஸ்ட் லாங்குவேஜும் தெரியும், டெமோக்ராட்டிக் லாங்குவேஜும் தெரியும். அப்போ அந்த யங்ஸ்டர் எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணுன்றது யார்கிட்ட இருக்கு? எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்டையும் இருக்கு. அவங்க எதை நம்பணும், எதை பிலீவ் பண்ணணும்? இந்தியா 50 இயர்ஸ்க்கு முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ இந்தியாவோட மீடியன் ஏஜ் என்ன, ஆவரேஜ் ஏஜ் என்ன? 20 இயர்ஸ். பல வருஷத்துக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ்ன்றவங்க ஒரு ஸ்மால் குரூப். இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் மெஜாரிட்டி குரூப். இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் 28 இயர்ஸ் யங்ஸ்டர். பயன்படுதுல? உலகத்துல எந்த கண்ட்ரியை லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சொல்றோமோ அந்த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரில லார்ஜஸ்ட் குரூப் யார்? யங்ஸ்டர்ஸ். Therefore, every political parties should offer youngsters meaningful participation. Okay, so India is waiting for new political language.